ஏய் எப்போ பார்த்தாலும் தின்றது இல்லைனா அது தூங்குறது இல்லைனா விளையாடுறதுலே இருக்கும். இன்னைக்கு வித்தியாசமா ரீடிங் சேலஞ்ச் பண்ணுவோமா? என்ன ரீடிங்? தமிழ் அண்ட் இங்கிலீஷ். ஓகே, புரியலையே எனக்கு. அப்படின்னா நீ சொல்கிறது எனக்கு புரியல. தமிழ் அண்ட் இங்கிலீஷ்னா ஒரு ஆள் தமிழ் ரீட் பண்ணுவாங்க, இன்னொரு ஆள் இங்கிலீஷ் ரீட் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் சேலஞ்சே கிடையாது. ஒரே ரீடிங்கை 2 பேரும் பண்ணுறது தான் சேலஞ்சு. ஒரு புக்கை எடுக்கிறியா, தமிழ் எடுக்கிறியா, தமிழை 2 பேரும் படிக்கிறோம். இங்கிலீஷ் எடுக்கிற இங்கிலீஷ் 2 பேரும் படிக்கிறோம். யார் ஃபர்ஸ்ட் படிக்கிறாங்கன்னு டைமிங் வச்சுக்கோ. ஒரு பேராகிராஃப் கொடு, இல்லை ஒரு பக்கம் ஏதோ ஒன்று உனக்கு இலக்கு கொடுத்துட்டின்னா இதுக்குள்ளே இந்த டைமுக்குள்ளே படிக்கிறாங்களா, இல்லை டைமுக்கு மேலே எடுத்தாலும் யார் நிறைய நேரம் எடுத்துக்கிட்டாங்களோ அவங்க ஃபெயிலியர், லூசர். யார் சீக்கிரம் படிக்கிறாங்களோ அவங்க வின்னர். ஆனால் சரியாக படிக்கணும், ப்ரொனன்சியேஷன் சரியாக இருக்கணும். எழுத்து கூட்டி கூட படிக்கலாம், திக்கி கூட படிக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் டைமிங்குள்ளே படிக்கணும். அதுதான். புக்கை கொடுங்க. சொல்கிறேன், நீ 7th புக்லாம் உனக்கு கொடுக்க முடியாது, உனக்கு 6th புக். ஏன்னா எங்ககிட்ட 7th புக் இல்லை. இல்லை, இவனுக்கு எங்ககிட்ட 7th புக் இல்லை. ஆனால் இது அதனால இவ 6th புக் தான் இவளுக்கு. நான் ஒரு பேராகிராஃப் எழுதிக்கிறேன். இங்கிலீஷில் படி. தமிழா? இருங்க, ஃபர்ஸ்ட் பாடம் பேர் என்ன, தலைப்பு பேர் என்ன, அதெல்லாம் சொல்லி. வேலுநாச்சியர்னாவே ஒரு கம்பீரம் தானே. வேலுநாச்சியர் யாருன்னு யாருக்கா தெரியுமா? நீங்கள் 2 பேரும் 6th முடிச்சுட்டு தான் 7th போயிருக்கீங்க. அப்போ உங்களுக்கு தெரியுமா வேலுநாச்சியர் பாடம் என்னது? படிச்சிருக்கீங்களா? வேலுநாச்சியர் யார்? வீரமங்கை வேலுநாச்சியார். அப்புறம் அவங்க எந்த நாட்டோட அரசி? ராமநாதபுரம். இல்ல, சிவகங்கையா? சிவகங்கை மாவட்டம். இப்போ சிவகங்கை மாவட்டம், அப்போ ராமநாதபுரம். ஓகே. அவங்களோட படை தளபதிகள் யார் யார்? சின்ன மருது, பெரிய மருது. என்னது? பெரிய மதுர் இல்லை, மருது. சின்ன மருது, பெரிய மருது. அவங்க இப்போதானே படிச்சாங்க. நாங்கள் ஓ, நீங்களே சொல்லலை இல்லை? அப்படி மைண்ட்ல. ஓகே. எங்களுக்கு அந்த லெசன் வந்தது இல்லை, எங்களுக்கு மாறி மாறி தான் அந்த லெசன் வருவாங்க. ஓகே, இப்போ படிப்போமா? படிக்கலாம். டைமர் நான் வச்சுக்கிறேன். நான் தான் கரெக்டாக செக் பண்ணுவேன் யார் சீக்கிரம் படிக்கிறது. இல்லை, நான் டைமிங் பார்த்தேன். மாற்ற மாட்டேன், இவங்கள வரல. சரி, ஓகே. ஒண்ணா? அதில் எதுலேருந்து எது வரைக்கும் படிக்கணும்? 1 minute வேணாம். எவ்வளோ நேரத்தில் மித்ரா அப்படின்னு சேர்ந்து வாடா கொஞ்சம். இல்லை, இப்படி க்ளோஸ்டாக உட்காந்து. உட்காந்து. நானும் டைம் 0ல இருக்கு. யாரு இது நிறைய ரொம்ப ஃபுல்லா ஃபாஸ்ட் கரெக்டா நிறைய உச்சரிப்பு படிச்சவங்க அவங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணலாமா? அதை எடுத்துரு. ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட். ராமநாதபுரத்தை ஆட்சி செய்த செல்லமுத்து மன்னரின் ஒரே மகள் வேலு நாச்சியார். தாய்மொழியாகிய தமிழ் மட்டுமே அல்லாமல் ஆங்கிலம், பிரெஞ்சு, உருது ஆகிய மொழிகளையும் சிறப்பாக கற்றார். சிலம்பம், குதிரையோட்டம், வாட்போர், விற்பயிற்சி ஆகியவற்றையும் முறையாக கற்றுக்கொண்டார். சிவகங்கை மன்னர் முத்துவடுக நாதரை மணந்து மகிழ்ச்சியோடு வாழ்ந்து வந்தார். எவ்வளவு நிமிஷம் ஆச்சு? 3:37. ஃபுல்லா படிக்கணியா? இல்லை, இது தப்பு. ஏன்னா டைமிங் ஃபஸ்ட்லேருந்து நீங்கள் கவனிக்கல. அவள் நான் எடுக்கும் போகிறதுலேருந்தே வச்சுட்டா டைமிங். இல்ல, ஆமா. அதனால் இப்போ நீ திரும்பவும் அதே படிக்கிற. இப்போ டைம் ஸ்பெண்ட் பண்ணு. ஒரு பேராகிராஃப்னா அது மட்டும் இல்லை, நீ எது வரைக்கும் எனக்கு நீ அவள் தப்பு செஞ்சாலும் நீ இடையில டிஸ்டர்ப் பண்ணாத. ஏன்னா அதில் டைம் நமக்கு அவங்களுக்கு டைம் ஆகும். திரும்ப ஒரு விஷயத்த தப்பாக உச்சரிச்சிட்டா கூட விட்டுறணும், நம்ம கண்டுக்கூடாது. அப்புறமா அதை சொல்லி காட்டிக்கலாம், திருத்திக்கலாம். மித்ரா, நீ அங்கிட்டே போய் உட்காந்துக்கோ. நீ தெரியல, இதில் மறைக்கிறாங்க. கண்ணம்மா, நீ அப்படியே உட்காந்துக்கோ. சைட் போஸ்ட் தெரியலடா. அப்படியா? சரி, இப்போ மறுபடியும் படிங்க. எது வரைக்கும் கேட்டுக்கங்க. எதுலேருந்து எது வரைக்கும்னு? இல்ல, எது வரைக்கும் இல்ல, யார் நிறைய படிக்கிறாங்க இங்கே போட்டுரு ஃபோனை. நான் டைமிங்கை பார்த்துக்கிறேன். நான் செட் பண்ணிக்கிறேன். ஆரம்பிச்சு இங்க அழித்தார் வரைக்கும். எதுலேருந்து 2 பேராகிராஃப். ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடு. ராமநாதபுரத்தை ஆட்சி செய்த செல்லமுத்து மன்னரின் ஒரே மகள் வேலு நாச்சியார் தாய்மொழியாகிய தமிழ் மட்டுமல்லாமல் ஆங்கிலம், பிரெஞ்சு, உருது ஆகிய மொழிகளையும் சிறப்பாக கற்றார். சிலம்பம், குதிரை
குதிரையோட்டம், வாட்போர், விற்பயிற்சி ஆகியவற்றையும் முறையாக கற்றுக்கொண்டார். சிவகங்கை மன்னர் முத்துவடுகநாதரை மணந்து மகிழ்ச்சியோடு வாழ்ந்து வந்தார். காளையர் கோவிலில் நடைபெற்ற போரில் முத்துவடுநாதர் ஆங்கிலேயரால் நயவஞ்சகமாக கொல்லப்பட்டார். வேலுநாச்சியார் ஆங்கிலேயரை வென்று சிவகங்கையை மீட்க உறுதி பூண்டார். திண்டுக்கல் கோட்டையில் தங்கி ஒரு படையை திரட்டி பயிற்சி அளித்தார். 59 சரி எவ்வளோ இல்லை 49லேயே வந்துருச்சு. நீ கை வைக்க தான் 2 செகண்ட் ஆச்சு. 49 அதில் ரெண்டு இடத்துல வந்து தவறு பண்ண என்னென்ன திக்குன 2-3 இடத்துல. அதில் ஒன்று வந்து காளையார் கோவில், காளையர்னு சொல்லக்கூடாது, காளையார் கோவில். அவங்க கணவர் பேர் என்ன? முத்துவடுகநாதன். அதையே படிக்கணும், அப்புறம் வேண்டாம், அதையே படிக்கணும். முத்துவடுகநாதன் அந்த மன்னர் பேர், சரியா? அதை ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இவள்கிட்ட வைங்க. நான் எடுக்க வரதுக்குள்ள நீங்கள் கை வச்சுட்டேன். 49லே முடிச்சுட்டாவ. இப்போ அடுத்தது நீங்கள் யாராவது பார்த்துக்குங்க ஸ்டார்ட் பண்ணும்போது. ஸ்டார்ட் பண்ணுறியா? ஸ்டார்ட். வேலுநாச்சியார் ராமநாதபுரம் ஆட்சி செய்த செல்லமுத்து மன்னரின் ஒரே மகள் வேலுநாச்சியார். தாய்மொழியாகிய தமிழ் மட்டும் அல்லாமல் ஆங்கிலம், பிரெஞ்சு, உருது ஆகிய மொழிகளையும் சிறப்பாக கற்று சிலம்பம், குதிரையோட்டம், வட்டார்போர, விற்பயிற்சி ஆகியவற்றை முறையாக கற்றுக்கொண்டார். சிவகங்கை மன்னர் முத்துவடுகாதரை மணந்து மகிழ்ச்சியோடு வாழ்ந்து வந்தார். காளையார் கோவிலில் நடைபெற்ற போரில் முத்துவடுகநாதரே ஆகியோர்கள் நயவஞ்சமாக கொல்லப்பட்டார். வேலுநாச்சியார் ஆகியோரை வென்று சிவகங்கை மட்டும் உறுதி கொண்டார். திண்டுக்கல் கோட்டையில் தங்கி ஒரு படை திரட்டிய பயிற்சி அளித்து படை திரட்டி பயிற்சி அளித்தார். அவ்வளோதானா? சரி, உங்க 2 பேருக்கு மட்டும் சேலஞ்ச் இல்லை, உனக்கும் சேலஞ்ச் இருக்கு. இவங்களை பார்த்து சிரிக்கிறானா? இங்கிலீஷ்ல யார் ஜெயிக்க போறா தெரியல. இருக்கட்ட நீ படிப்போ, நீ படி. நீ எவ்வளோ நிமிஷத்தில் படிக்கிற? சிரிக்கல. அவள் வந்து அப்பையிலேருந்து இங்கிலீஷு, ஃப்ரெஞ்சு இது நிறைய படிச்சிருக்கா. தமிழ் ஹிந்தியெல்லாம் கூட படிப்பா. தமிழ் வந்து தெரியலை, இருந்தாலும் முயற்சி செஞ்சுருக்காங்க இல்லையா? அதனால் பாராட்டுகள். கீர்த்திக்கும் அவங்க பேர் என்ன, மித்ராவுக்கும் பாராட்டுகள். முயற்சி தான் என்றைக்குமே வந்து திருவினையாக்கும், முயன்றால் சாதிக்க முடியும். முயற்சி எடுத்துட்டோம்னாவே கண்டிப்பாக நமக்கு அதுக்கான முதல் படி வச்சுட்டோன்னு அர்த்தம். அடுத்து இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறது யாருக்கு? பிரவீனாவுக்கு. ஸ்டார்ட். வேலுநாச்சியார் ராமநாதபுரத்தில் ஆட்சி செய்த செல்லமுத்து மன்னரின் ஒரே மகள் வேலுநாச்சியார் தாய்மொழியாகிய தமிழ் மட்டும் அல்லாமல் ஆங்கிலம், பிரெஞ்சு, உருது ஆகிய மொழிகளையும் சிறப்பாக கற்று சிலம்பம், குதிரையோட்டம், போர், விற்பயிற்சி ஆகியவற்றையும் முறையாக கற்க கொண்டார். சிவகங்கை மன்னர் முத்துவடுநாதரை மணந்து மகிழ்ச்சியோடு வாழ்ந்து வந்தார். காளையார் கோவிலில் நடைபெறும் போரில் முத்துவடுநாதர் ஆங்கிலேயர் நயவஞ்சமாக கொல்லப்பட்டார். வேலுநாச்சியார் ஆங்கிலேயரை வென்று சிவகங்கையை மீட்டார். உறுதி பூண்டார். திண்டுக்கல் கோட்டையில் தங்கிய ஒரு படையை திரட்டி பயிற்சி அளித்தார். ஓகே, சூப்பர். 1:29. நீங்கள் வந்து 1 நிமிஷம் 1 நிமிஷமா? 1 நிமிஷம் 1 செகண்ட். நீங்கள் வந்து 1:29. 1:29. 1:29. நீங்கள்
49 கட் பண்ணும்போது 51 ஆயிடுச்சு. 51 வச்சா கூட 51 யாருமே பீட் பண்ண முடியல. அந்த உங்கள் உறுதியை பாராட்டி இந்த தமிழில் அழகாக உச்சரித்து 2 பிழை திக்கல் எதாக இருந்தாலும் அந்த உறுதியை பாராட்டி சொன்ன சேலஞ்சை உடனே எடுத்ததுக்காக உங்களுக்கு ஒரு கிஃப்ட்டு. பன்னு கொடுத்த கிஃப்ட்டை அவமதிக்கக்கூடாது, மரியாதையாக வாங்கி சாப்பிடணும். சரியா? சரி, இப்போ இங்கிலீஷ் புக்கு யார் இங்கிலீஷ் புக் ரீட் பண்ண போகிறா? அதிலே இருக்கா இங்கிலீஷ் புக்கு? ஃபஸ்ட்லேருந்து போவோம். ஃபஸ்ட்லேருந்து முன்னாடி மாதிரி. நான் தேனேவா? தேனே மானே எல்லாம் நீங்கள் தான். மானே தேனே பாடுங்க. செக்ஷன் 2 ஃபர்ஸ்ட் பேரோ. எல்லாரும் ஃபர்ஸ்ட் பேரோ தான். டைம் இது வரை படிக்கணும். ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல கிடையாது. டைம் இல்லை ஒரு பேராகிராஃப்க்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கிறீங்க? ஏதாவது ஒன்று. ஃபர்ஸ்ட் பேரோ 6 8 10 வரை இருக்கு. ஸ்டார்ட் நவ. A pack of wild dogs catching the scents of boar in the wind came to the spot where he had lain. They sniffed the circle that was rigged with the smell of the animal. They whinnied and snarled and dog at the smell as if digging the elusive boar himself out of the ground, finally realizing that there was no dinner to be found there. So they left the hole in a little bigger and winter than they had found it. இவ்வளோ ஏன் லத்தாஜிக்கல் ஆகிடுச்சு இடையில கூட? அந்த எது சீசன் என்னது? இஷ்யூ ஸ்பெல்லிங் சொல்லு. SNARLD ஸ்னால்டா. கார்டு கொடுங்க, புக்கை கொடுங்க. அது சொல்லலை, கீழே உள்ளது. இல்லை ஏதோ ஒரு இடத்துல சுசுன்னு எங்க சுசு அப்படின்னு சொன்னேன். சொன்னேன் 1:11. ஸ்னால்டா. 10 நான் நிப்பாட்டும் போது வைண்ட் அண்ட் ஸ்னால்டு. சரி, அடுத்தது யார் படிக்க போகிறா? மித்துவா. நான் வந்து 1 பார்த்து முடிச்சிருக்கேன். சரி, 1 10. 3 2 1 start. A pack of the wild dog catching the scent of a boar in the wind came to the spot where he had a lain. The sun faced a circle that was reached with a small of the animal. They winded as a smaller dog at a smell as we digging and received boar in himself. Disappointed girl nice and tail high in the air and doing. So they lifted the hole a little bigger and winter they had found it. 32 பாருடா, சூப்பர்டி. அடுத்து இன்னொருத்தி இருக்கு, அவள் 25 கூட முடிக்கலாம். நீ 25 செகண்ட்லேயே கூட முடிச்சிருவ. நீ படி அடுத்து. ட்ரை start. A pack of wind dogs catching the scents of boar in the wind came to the spot where he had lain. They sniffed the circle that was rich with the smell of the animal. They whinnied and snarled and dog at the smell of as if digging the living boar himself out of the ground, finally releasing that there was on dinner to be found. They
there they lift the whole yet little bird bigger and winder than they had found it. 1:36 35 36 35 1:36 தான் போட்டிருக்கேங்க. நான் லேட்டாக இது பண்ணிட்டேன். 1:35 உன்னோடது எவ்வளோ நிமிஷம் ஆச்சு? 1:10 உனக்கு 35 33. 30. அப்போது மித்ரா ஃபர்ஸ்ட், நான் செகண்ட். இந்த சேலஞ்சு ஓப்பன் சேலஞ்சில் மித்ரா மிகவும் சிறப்பாக அழகான ப்ரொனன்சியேஷனோட இங்கிலீஷை வாசித்த மித்ராவுக்கு ஒரு பண்ணு பெரிய கிஃப்ட்டு. அவ்வளோ பெரிய. அப்போது இது ரெண்டுலேயுமே ஒருத்தர் லூசர் ஒருத்தர் வின்னர். அம்மா இது ரெண்டுலேயுமே நம்ம பிரவீனா அக்கா ரன்னராகவே இருந்துட்டாங்க. கை தட்டுங்க. இருக்கட்டும், பிரவீனாவுக்கு வேற ஒரு போட்டி வைப்போம், அதில் கண்டிப்பாக வின் பண்ணுவோம். சேலஞ்ச் ஒப்பமா அடுத்து என்னது? SR/No சேலஞ்ச். SR/No சேலஞ்ச். அதுக்கப்புறம் அது எப்படி பண்ணுறது? இது கட் பண்ணிவிட்டு அடுத்து எடுப்போம். ஓகே. அது என்ன பிளான் பண்ணுறது? சீக்கிரம் பிளான் பண்ணுங்க. SR/No எப்படின்னு.